தாய்மை என்ற எண்ணமே ஆனந்தத்தை அளிக்கிறது. ஆனால் நான் என்ன செய்வேன்? அதற்கான பிராப்தம் எனக்கு இல்லை. தாயாகும் பாக்கியம் எனக்கு இல்லை லக்ஷ்மி தேவி. என்ன கூறுகிறீர்கள் பார்வதி தேவி? நிச்சயம் நடக்கும். தாங்கள் மகாதேவரின் மனைவியாவீர்கள், இயற்கையின் வடிவமாவீர்கள். இயற்கைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் போகுமா? இந்த கேள்விக்கான விடை எனக்கு தெரியவில்லை லக்ஷ்மி. அதன் காரணம் என்னவென்றும் எனக்கு புரியவில்லை. என் வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதென்று தெரியுமா? நான் எங்கு செல்ல வேண்டும் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, எப்படி செல்ல வேண்டும் என்பது. ஆகையினால் இது ஒரு குழப்பமான பயணம். ஆனால் இந்த பயணத்தின் ஒரே லட்சியம் மகாதேவரை என் வாழ்க்கை துணையாக அடைவது. அந்த எண்ணம் எப்படி வந்தது என்பதை நான் அறியேன். எப்படி கைலாயம் வந்தேன் என்பதையும் அறியேன். ஒன்றை மட்டும் அறிந்திருந்தேன், மகாதேவர்தான் எனது லட்சியம். அவர் இல்லாத வாழ்க்கை வீண் என்பதை மட்டும் நான் அறிவேன். ஒருவர் மீது பிரியப்பட்டுவிட்டால் இப்படித்தான். பார்க்காவிட்டாலும் அறியாவிட்டாலும் அவர்களை நம் மனம் எப்பொழுதும் நாடிக்கொண்டே இருக்கும். நான் மகாதேவரை பார்க்காவிட்டாலும் அறியாவிட்டாலும் என் மனதை அவர் முழுதும் ஆக்கிரமித்திருந்தார். அவரையே எனது வழியாகவும் வழிகாட்டியாகவும் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு தோன்றியது, அறியாமல் எப்படி பயணம் மேற்கொள்வது? அப்பொழுதுதான் என் அண்ணன் அங்கு தோன்றினார். அவர் காட்டிய வழி என்னை மகாதேவரிடம் அழைத்து சென்றது. அங்கு மகாதேவர் வருடக்கணக்கில் தவத்தில் இருந்தார். மகாதேவரிடம் எப்படியாவது என் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் எப்படி? அது எனக்கு தெரியவில்லை. நான் அங்கு சென்றபோது அவர் கடும் தவத்தில் இருந்தார். அவரை கண்ட அந்த கணம் அவரே பரமேஸ்வரன் என்பதை உணர்ந்தேன். அவரை அடைவதைத் தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு ஏற்படவில்லை. இல்லம் என்றால் என்னவென்று என் தாய் எனக்கு உரைத்திருக்கிறார்கள். நாம் மேற்கொள்ளும் பயணம் என்பது நம் இல்லத்திலிருந்துதான் துவங்கும். நாம் எங்கு சென்றாலும் மீண்டும் வரவேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் இடம் நம் இல்லம். மகாதேவரை பார்த்த பிறகே எனக்கு புரிந்தது, இல்லம் என்றால் நம் அனைத்து பயணமும் முடியும் இடம் என்று. அந்த இடத்தை அடைந்த பிறகு வேறெங்கும் செல்ல மனம் விரும்பாது. அன்று நான் என் இல்லத்தை அடைந்து விட்டதாக உணர்ந்தேன். அப்பொழுது என் நினைவுக்கு ஒன்று வந்தது. என் அனைத்து பிரமைகளும் உடைந்தது. என் பிரமையின் முடிவும் முடிவின் ஆரம்பமும் மகாதேவர்தான் என்பதை உணர்ந்தேன். படைப்பின் அனைத்து ரகசியங்களும் அவரது ஜடையில் இருப்பதாக உணர்ந்தேன். அனைத்து படைப்புகளும் அவரது பாதங்களில் இருந்தது. அதை உணர்ந்ததும் அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. எப்படி அதை நான் உணர்த்துவேன்? இல்லை, அவரை பார்த்து கொண்டே இருப்பதா? அவருக்காக நான் என்ன வேண்டிக் கொள்வேன்? என்னுடைய வேண்டுதலே அவர்தானே. என்ன வரம் கேட்பேன்? எனது வரமே அவர்தானே. என் மனதின் குழப்பங்களை அகற்ற நான் என்ன மந்திரங்களை ஓதுவது? அப்பொழுது எனக்கு அவர் நாமமே நினைவிற்கு வந்தது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
எத்தனை வசந்த காலம் போயிற்றோ, எத்தனை இலையுதிர் காலம் போயிற்றோ, நான் மகாதேவரின் நாமத்தில் நிலைத்திருந்தேன். என்னுடைய அந்த கடுந்தவத்தின் இடையில் எவரோ எனக்கு நீர் வழங்கினார். சில நேரங்களில் அவர் எனக்கு ஆறுதலாகவும் இருந்தார். அதன் பிறகு என்னை ஆறுதல் படுத்தியவர் ஒரு முக்கிய முடிவெடுத்தார். அது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. பார்வதியின் கடும் தவம் தொடர்ந்தால் மகாதேவர் நிச்சயம் வந்து காட்சி அளித்தாக வேண்டும். ஆனால் இது எப்படி நடக்கும் நாராயணா? தாக்ஷாயினி தேவி இறந்த பிறகு மகாதேவர் பற்றற்றவர் ஆகிவிட்டார், விரக்தி அடைந்து விட்டார், அனைத்து இச்சைகளையும் தியாகம் செய்து விட்டார் மகாதேவா. அப்படியெனில் அவர் மனதில் பற்றை ஏற்படுத்த வேண்டும். அவரது உள்மனத்தில் இச்சையை உண்டாக்க வேண்டும். ஆனால் இந்த அசாத்திய செயலை செய்ய போவது யார்? அவரிடம் அனைத்து இச்சைகளும் உள்ளன. காதலை உற்பத்தி செய்பவர் காமதேவன். தாங்கள் என்னை மயக்கிவிட்டதாக கருதினால் காமதேவா, அது உங்களுடைய தவறு. அப்படியெனில் ரதி தன் கணவருடன் கோபித்துக் கொண்டார். ஏன் கூடாது? எவ்வளவு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்கு சென்றீர்கள்? வேறு யாரையாவது காதல் வலையில் வீழ்த்து சென்று விட்டீர்களா? அது என்னுடைய கடமை அல்லவா? மொத்த பிரபஞ்சத்திலும் காதலை மலரச் செய்வது, அதுதானே படைப்பின் சாராம்சம். தங்களுடைய இந்த இனிமையான பேச்சால் என்னை மயக்கிவிட முடியாது. எனக்கு எவ்வளவு பொறாமையாக இருக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் காமதேவன் தேவை. பொறாமை உன் மீதுதான் வர வேண்டும். என்னை அடைவது அவர்கள் இச்சையாக இருக்கலாம். என்னுடைய முழு காதலும் இச்சை அல்லாமல் உன்னுடனே தொடங்கி உன்னுடனே அது முடிந்தும் விடும். அப்படியென்றால் நான் என்ன கேட்டாலும் செய்வீர்களா? கட்டளையிட்டுத்தான் பார் என்றது. நான் நம்முடைய இந்த உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன். நான் தங்களுடைய வாரிசை பெற்றெடுக்க விரும்புகிறேன். அதுவும் தங்களைப் போலவே அழகாக, கம்பீரமாக அவன் இருக்க வேண்டும். என் ரதியின் இந்த ஆசை நிச்சயம் நிறைவேற்றப்படும். அதுவும் மிக விரைவில். வாருங்கள் தேவேந்திரா. தங்களுக்கு திடீரென்று என் நினைவா? இந்திரலோகத்து பெண்களுடன் ஏதேனும் பிரச்சனையா? அல்லது ஏதேனும் பெண்ணை என் காதல் வலையால் வீழ்த்த வேண்டுமா? இல்லை காமதேவா, உன் மன்னனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது. இது நாராயணன் கூற்றாகும். நீ பார்வதிக்கு உதவி புரிய வேண்டும். மகாதேவரின் இதயத்தில்
பார்வதியை எண்ணி காதலை உண்டாக்க வேண்டும். இல்லையெனில் பார்வதி உயிரை விட்டு விடுவார்கள். சிவனும் சக்தியும் மீண்டும் இணைவது நடந்தாக வேண்டும். காமதேவா, என்றும் அழியா புகழை பெறுவாய். தங்களின் கட்டளையை நிறைவேற்றுவது எனக்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். இல்லை, வேண்டாம் சுவாமி, தாங்கள் செல்ல வேண்டாம். சதியின் மரணத்திற்கு பிறகு மகாதேவன் பல வருடங்களாக தியானத்தில் இருக்கிறார். இப்பொழுது சென்றால் அவர் தங்கள் மீது கோபப்படுவார். நாராயணின் கூற்றானது கட்டளைக்கு சமமாகும் ரதி. நாராயணின் கூற்றுப்படி பார்வதியுடனோ மகாதேவருடனோ இருப்பது அவசியம் என்றால் அவர்களுடன் இந்நேரத்தில் இருந்து உதவுவது நம் தேவர்களின் தலையாய கடமையாகும். இந்திர தேவா, ரதி ஒரு பெண்ணாவாள். ஒவ்வொரு பெண்ணும் தனது கணவனின் பாதுகாப்பை குறித்தே கவலைப்படுவாள். ஆனால் தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நாராயணர் கட்டளை நிச்சயம் நிறைவேறும். இப்பிரபஞ்சம் எங்கும் காதலை விதைப்பது என் கடமையாகும். காமதேவன் எந்த ஒரு காதலையும் பிரிவதற்கு என்றும் விடமாட்டான். எனக்காக காத்திரு ரதி, நான் விரைவில் வருவேன். வாருங்கள் தேவேந்திரா. வேண்டாம். நான் மீண்டும் கூறுகிறேன், தாங்கள் செல்ல வேண்டாம். இப்பொழுதுதானே நான் என் விருப்பத்தை கூறினேன். இந்த சமயத்திலா தாங்கள் என்னை இங்கு தனியாக விட்டு செல்ல வேண்டும்? சுவாமி, ஏதோ அசம்பாவிதம் நடப்பது போல் தோன்றுகிறது. ரதி, பார்வதி போன்றவரின் உண்மையான காதலுக்கு உதவாமல் போனால்தான் அசம்பாவிதங்கள் நடக்கும். நான் நாராயணரின் கட்டளையை நிறைவேற்றாவிட்டால் நான் நகைப்புக்குரியவனாகி விடுவேன். அதை நீ ஏற்பாயா ரதி? இந்திரலோகத்து பெண்களையே வசப்படுத்துபவன். இதை சாதிக்காமல் விடுவேனா? மகாதேவரின் மனதில் காதல் ஊற்றை பெருக்கெடுக்க வைப்பேன். என்னை செல்ல அனுமதி ரதி. மகாதேவரின் தவம் களையட்டும், பின்னர் நீயும் வா. நாம் இருவரும் மகாதேவரிடம் சென்று ஒன்றாக இச்சை நிறைவேற கேட்போம். அனைத்தும் காதலுக்காக மகாதேவா. தங்கள் மீதான பார்வதியின் காதலுக்காக, என் மீதான ரதியின் காதலுக்காக.
ஒன்றை மறந்துவிட்டாய் காமதேவா. நான் இந்திரேஸ்வரன். என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த இச்சையையும் என்னுள் விதைக்க இயலாது. என் தவத்தை கலைத்து பெரும் குற்றத்தை நீ புரிந்து விட்டாய். சதி, வணங்குகிறேன் மகாதேவா. நான் தான் ரதி, காமதேவனின் மனைவி. அவர் என்னை இங்கு அழைத்திருந்தார். எனில் நாங்கள் இருவரும் எங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக ஒன்றாக தங்களிடம் ஆசி பெற வந்தோம். காமதேவன் எங்கே? இல்லை, இது நடந்திருக்க கூடாது. இது எவ்வாறு நடந்திருக்கும்? தாங்கள் எனக்கு வாக்களித்திருந்தீர்கள், ஆனால் அதை நிறைவேற்றாமல் சென்று விட்டீர்கள். மகாதேவா, நான் புத்திர பாக்கியத்திற்காக வரம் கேட்க வந்தேன். தாங்களோ என் கணவரை என்னிடமிருந்து பறித்து விட்டீர்கள். இந்திரதேவன் எங்கே? அவர்தான் என் கணவரை அழைத்து வந்தார். தங்களின் தவத்தை கலைத்ததற்காக அவரை சாம்பலாக்கி விட்டீர்களே. தங்களுடைய கூற்றை கேட்டு கட்டளையாக காமதேவன் வந்தார். தங்களுடைய உத்தரவுக்கு அடிபணிந்தவர் இப்படி ஆகிவிட்டார். இது எப்படி நடந்தது நாராயணா? ஒரு பெண்ணின் காதலை காப்பாற்றுவதற்காக ஒரு தேவனின் உயிரையே பறித்து விட்டீர்களே. எங்கே அந்த பார்வதி? அவள் காதலை காப்பாற்றுவதற்காகத்தானே மகாதேவரின் மனதில் காதலை விதைக்க வந்தார் என் கணவர். நீதானா அது? உன்னால் தான் நான் இன்று என் கணவரை இழந்திருக்கிறேன். போதும், நிறுத்து. உன்னால் தான் அனைத்தும் நடந்தது. உன் காதலுக்கு உதவத்தான் காமதேவன் வந்தார். உன் சுவாசத்தை காக்க வந்தவரிடமிருந்து அவர் சுவாசத்தை பறித்து விட்டார்கள். என்னுடைய கணவனின் இந்த முடிவுக்கு நீதான் காரணம். நீதான் காரணம் பார்வதி. இன்றுதான் நான் அவரிடம் என் ஆசையை கூறினேன். நான் அவருடைய வாரிசை பெற்றெடுக்க விரும்பினேன். அவரை போலவே அழகான கம்பீரமான குழந்தையை வேண்டினேன்.
ஆனால் என் ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது. நான் என் மனதிலும் பேச்சிலும் செயலிலும் காமதேவனை என் கணவராக ஏற்றுக்கொண்டேன். நான் முழு ஒழுக்கத்தோடு அவருக்கு உண்மையான மனைவியாக வாழ்ந்திருந்தால் என் கணவருடைய மரணத்திற்கு இப்பொழுதே நியாயம் வேண்டும். இன்று உன்னால் தான் நான் என் கணவரை இழந்து விட்டேன். என்னுடைய உலகமே இருண்டு விட்டது. நான் உன்னை இப்பொழுது சபிக்கிறேன். மகாதேவரையே நீ உன்னுடைய கணவராக அடைந்தாலும் கூட உனக்கு புத்திர பாக்கியமே கிடைக்காது. உனக்கு என்றுமே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பாக்கியம் கிடைக்காது.